சோழனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலாவும், சோழனும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா நல்லா தான் இருக்கும். நிலா வந்துட்டு முழுசாவே சோழன ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு நடிக்கிற மாதிரி தான் அவங்க அப்பா, அம்மா முன்னாடி நடிச்சிட்டுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இவ பாசம் வச்சிருக்கிறா, அதாவது காதல் எந்த அளவுக்கு கண்ண மறைச்சிருக்கு, அந்த அளவுக்கு சோழன் வந்து பொய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறான்ப்பா நிலாவ அப்படின்ற மாதிரி தாச சொல்றாப்ல. உடனேன்னு நிலான்னு ஒரு பேச்சு கூப்பிட்ட உடனே இப்படி ஓடுறாளே! இவள எப்படி நம்ம அந்த குடும்பத்துலருந்து பிரிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ தாஸுக்கு வந்துட்டு கால்ல அடிபட்ட மாதிரியும், முக்கியமான கிளையண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பணம் குடுக்கணும். அத வந்து சோழன் கொண்டு போய் தான் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ராமா வந்து கிரியேட் பண்றாங்க. அதுல சோழன் வந்துட்டு, "நான் கொண்டு போய் குடுக்க முடியாது. எனக்கு இவ்வளோ பணத்தெல்லாம் நான் கொண்டு போமாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அதனால என்னங்க வாங்கிட்டு போங்க. அதான் அப்பா சொல்றாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு போய் குடுத்துட்டு வந்துருங்க." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அப்பயே வந்து சோழனுக்கு தெரியும். இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் நம்மகிட்ட இந்த பணத்த குடுத்து விடுறாங்க. நம்மள நம்பி இந்த பணத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்க போறேன்னு நெனைக்கிறேன். ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க. அந்த டைம் பார்த்துட்டு ரோட்ல அடிபட்ட ஒருத்தர் இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்பதான் வந்து அந்த அடிபட்ட ஆளுக்கு வந்துட்டு தண்ணி இதெல்லாம் குடுக்குறதுக்காக சோழன் வந்து குடுத்து இறங்கி கார்ல இருந்து இறங்கி கொண்டு போய் குடுக்க போறாரு. அப்பதான் அந்த கார்ல இருக்கிற பணத்த இன்னொரு அடியாள வச்சு அத என்ன செஞ்சுறாங்கன்னா எடுத்துட்டு போயிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் போயிட்டு தேடுறாரு. கார்ல வந்து பணம் இல்ல. உடனே அந்த திருடிட்டு போனாங்க இல்லையா? அவங்கள வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓடுறாரு. அந்த அடிபட்ட ஆள் இருப்பான் இல்லையா? அவனுமே வந்து எந்திரிச்சு ஓடுறதுனால, கண்டிப்பா இது பிளான் தான். நம்ம எதிர்பார்த்த மாரியே ஏதோ ஒரு பிளான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த அடியாட்கள வந்துட்டு தொரத்திட்டு ஓடுறாரு சோழன். இப்ப அதுக்கு முன்னாடி தாஸ் என்ன சொல்றாங்கன்னா, "பணம் போய் சேர வேண்டிய இடத்துல இன்னும் பணம் போய் சேரல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இருப்பா மாப்பிள்ளைக்கு இது புதுசு தானே, கொஞ்சம் பொறுமையா இரு தாஸ். நம்ம இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா பணம் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ற மாதிரி பண்றாங்க. அப்பதான் ஒரு வேள பணத்த எடுத்துட்டு ஓடியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்னப்பா சொல்றீங்க? சோழன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. பணத்த எடுத்துட்டு போற ஆள் கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன் முன்னாடி தானம்மா பணத்த குடுத்து விட்டோம். இன்னும் வரலைன்னா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோழனுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க நிலா. ஆனா சோழன் வந்து கார்ல ஃபோன வச்சுட்டு போனதுனால, அவங்களால வந்து ஃபோன் எடுக்க முடியல. ஸோ இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில எப்படியாவது பணத்த திருப்பி சோழன் கொண்டு வந்து குடுத்தா தான் நிலா வந்து நம்புவாங்க. அப்படி இருந்து என்ன சொல்றாங்கன்னா, "சோழன பத்தி என்னப்பா நெனச்சுட்டு இருக்கிறீங்க? அவங்க ஒண்ணும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க குடும்பமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உன் கண்ணு முன்னாடி தானம்மா பணத்த குடுத்தோம். அவன் இன்னும் ஃபோனும் எடுக்கல. பணம் போய் சேர்ற இடத்துல இன்னும் சேரவும் இல்ல. அவனும் திருப்பி வரல அப்படின்னா, கண்டிப்பா அவன் பணத்த எடுத்துட்டு ஓடியிருப்பான்னு தானே அர்த்தம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி, சோழன் வந்து அந்த பேக்க திருப்பி கொண்டு வந்து இவங்க கிட்டயே குடுப்பாங்கன்னு சொல்லி தான் நெனைக்கிறேன். ஏன்னா இது பிளான் தானே. அதனால திருப்பி கொண்டு வந்து நிலாவோட அப்பா மனோகர் கிட்டயே குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.